فيها. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தன்னுடைய சொந்த தந்தையை கொண்டு போய் அறிமுகப்படுத்த வெட்கப்படுகிறார்கள். கேவலம் அன்பு சகோதரர்களே, ஒரு சமூகத்துக்கு மத்தியிலே, ஒரு பாடசாலையில் அல்லது நண்பர்களுக்கு மத்தியிலே பெருமையாக இது என்னுடைய தந்தை தான் என்று அறிமுகப்படுத்த வெட்கப்படுகிறார்கள். நிறத்திலே குறைவானவராக இருந்தால், படிப்பறிவு இல்லாதவராக இருந்தால், சமூகத்திலே பிரபல்யம் இல்லாதவராக இருந்தால், வசதியிலே குறைவானவராக இருந்தால் பெருமையாக இது என்னுடைய தந்தை தான் என்று அறிமுகப்படுத்த வெட்கப்படுகிறார்கள். கேவலம் அன்பு சகோதரர்களே, எவ்வளோ துடிக்கும் மனசு, எவ்வளோ மனசு துடிக்கும். துக்கங்களையும் துயரங்களையும் வெளியே கூற முடியாமல் அவருடைய மனசு பதறும் அன்பு சகோதரர்களே, பிள்ளைகளே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனித்தா இலா கைரி அபீஹி வஹுவ யஅலம், எவன் தெரிந்து கொண்டே தன்னைத்தானே தன் தந்தை அல்லாத ஒருவருடன் தன்னை இணைத்து நான் அவருடைய மகன் என்று வாதாடுகிறானோ அவனுக்கு பல் ஜன்னத்து அலைஹி ஹராம், அவனுக்கு சுவர்க்கம் போகிறது ஹராம் என்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன்னுடைய உண்மையான தந்தை வீட்டில் இருக்கிறார், பக்கத்தில் இருக்கிறார். அவரை கூட்டிக் கொண்டு போய் சமூகத்திலே, ஒரு பாடசாலையில், ஒரு திருமண வைபவத்தில், நண்பர்களுக்கு மத்தியில் பெருமையாக இது என்னுடைய தந்தை என்று அறிமுகப்படுத்தாமல் வேறொருவரை சுட்டி காட்டி நான் அவருடைய மகன், அவர் என்னுடைய தந்தை என்று வாதாடுகிறானோ, தந்தையை மாற்றி அமைக்கிறானோ இவனுக்கு சொர்க்கம் போகிறது ஹராம் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் சொன்னார்கள், தந்தை சொர்க்கத்தின் வாசல்களில் நடுவாசலாகும், மைய வாசலாகும். நீ விரும்பினால் அவரை பேணிக்கொள் அல்லது பேணாமல் விட்டுவிடு என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் சொன்னார்கள், அந்த வமாலுக்கல் யபீக், நீயும் உனது செல்வமும் தந்தைக்கே என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.